வணக்கம், கரவல மீனவன் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன ஒரு வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம வந்து மீனவர்கள் எல்லாருமே வந்து கடலுக்கு போனதுல நம்மளுக்கு வந்து பாறை மீன் வந்து ஒரு கூட்டத்தை வந்து சிவப்பை பார்த்து வந்து வளைஞ்சிட்டாங்க. அந்த வளைஞ்சோன்னா அந்த மாப்பை பார்த்தீங்களா அப்படியே கருப்பு கடிச்சுங்க. அந்த கருப்புல தாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 டன் பாறை மீனுக்கு மேல இருக்கு மக்களே. ஏன்னா வந்து அந்த காலத்துல வந்து மீனவர்கள் எல்லாருமே வந்து வெடி வச்சு தான் மீன் பிடிப்பாங்க. இந்த காலத்துல நம்மளுக்கு வந்து தொழில் வளம் நமக்கு மாற வந்து மீனவர்கள் வந்து இப்போ வந்து நம்ம சூட மீனுக்கு தான் வளைஞ்சாங்க. ஆனால் எதிர்பாராம நம்மளுக்கு வந்து ஒரு 5 டன் வந்து நம்மளுக்கு கள்ளப்பாறை மீன் வந்து சிவப்பாவே ஏறிடுச்சுங்க. அப்படியே கருப்பு கட்டி இருக்கு மக்களை பாருங்க. வந்து ஏன்னா போன போட்டுகளுக்கு யாருக்காவது ஒரு நாளைக்கு நமக்கு ஜாக் போட் அடிச்சிடும். அப்படி போன போட்டுல இன்னைக்கு வந்து இந்த போட்டுக்கு நல்லாவே ஜாக் போட் அடிச்சிருக்கு மக்களை. வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்தா தான் மீனவர்கள் கஷ்டம் எப்படி, அதை எப்படி மீனை கொண்டு வந்து கரை சேர்க்கிறாங்க, எப்படி போட்ல ஏத்துறாங்க எல்லாமே பார்க்கலாம் மக்களை. தொடர்ந்து வீடியோ பாருங்க மக்களை. போத்துறதுக்கு வேலையை முடிச்சு போட்டுங்க. மீன் ஆனா மீன் நம்ம பெருசா வளைஞ்சனால மீன் தெரியல. கெளிச்சு 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 காலையில இருந்து எத்தனை மீனவர்கள் எல்லாருமே வந்து மக்களை வந்து மீனை நம்ம வந்து ரவுண்ட் பண்ணி வளைஞ்சாச்சு. மீன் வந்து நடுவை வந்து கருப்பாக இருக்குது. அந்த கருப்பை வந்து நம்ம வந்து அந்த மீனை வந்து கூட்டத்தை வந்து அந்த வலையில் உள்ள வலை ஓரத்தில் வந்து மீனை வந்து நெருங்கி நிற்கி அதை வந்து நம்ம ஒடுக்கி நம்ம வந்து தூரில் போய் நம்ம கயிறு வைக்கணுங்க. கயிறு வச்சு நம்ம வந்து நம்ம தராத்தில் கொடுத்தோம்னா அந்த தராத்து மூலயமா நம்ம வந்து அந்த கைவலையை வந்து இழுத்தோம்னா பாறை வந்து எல்லாமே அந்த மடிக்கில் போயிருங்க. அந்த இதை தான் பார்க்குற மீனவர்கள் எல்லாருமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, எல்லாருமே முக்குளிச்சு வந்து அதை கீழே ஓடி கட்டினாத்தான் நம்ம வந்து அந்த பாறை மீனை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். சுருக்கு இல்லைங்க 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 சுருக்கா அலைய தூக்குது. குண்டலுங்க இல்ல மீன் இதுக்கிட்டையும் கிடக்குண்ணே. இதுலயும் கிடக்கு மீன், இதுலயும் கிடக்கு. ஏன் காவலை அவுக்குறீங்களா? அந்த
ஏன் மொத்தமா இது பண்ண தூக்கி எங்க தூக்கி தட்டுவா? இடஞ்சலா இருக்கும்பா, மொத்தமா தூக்கி ஒரே தர தண்ணோடு தானே இதுல தான் தண்ணு மீனா. புறத்துல கொண்டு போங்க, புறத்துல கொண்டு போங்க, கொண்டு போங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்கப்பா. ஏன்ப்பா நீ ஒரு ஆள் வீடியோ எடுக்கிற நல்லதுன்னு சொல்கிறேன், வீடியோ எடுக்க. கிடந்துங்க நான் யோசனை பண்ணேன், வந்துருச்சா கீழே கீழே மேலே மீனா கிடக்கும் அதானே. ஒடுக்க 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 ஒடுக்க. என்ன வர அதுக்குதான் அங்கிட்டு சுருக்கு மணிக்கிற டீசல் போட்டு அடிக்கிறதா, டீசலை ஊற்றி அப்படியே குடி மேல வந்து கடப்பலாம்ல குடி ஊத்தி மல்லாந்துருவாங்க. இந்த பையனை பாரு ரேட் அது வாங்க மாட்டாங்க, அது கம்மியா தான் அந்த இது வாங்கி அப்படியே அதுல விட்டு உருண்டுமா இதுல ஏத்துங்க, அதுல வந்து முறிச்சு அதுல ஏத்துங்கன்னு சொல்றேன். அதுல அதுல இன்னொரு முறி தூக்கி தட்டியா அதுல தண்ணிக்கு உள்ள போதியா கொண்டு வாங்க. நாளைக்கு நாளைக்கு வெளியில என்ன வருது? தூய் தட்டுங்க.
உடைச்சிட்டு போயிருச்சான். கொஞ்சம் கொஞ்சமா முறிக்கணும். ஆஹா, நம்ம நண்பர்கள் போட்டுக்கு ஜாக்பாட் அடிச்சிருச்சு மக்களே. கிட்டத்தட்ட 5 டன் பாறை மீனை வந்து பாறையில் வந்து மிதக்குறாங்க எல்லா மீனவர்கள் வந்து. நம்மளுக்கு வந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் இப்படி வந்து பாறை மீன் கூட்டமாக அமையும். அப்படி வந்து இந்த போட்டில் வந்து அதிர்ஷ்டவசமாக இன்னைக்கு வந்து பாறை மீன் வந்து சிக்கிட்டான் மக்களே. நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்க. நம்ம கரவல மீன் சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இந்த மாதிரி வீடியோ இன்னும் கண்டினியூ வர எல்லாருமே பாருங்க மக்களே.